ஸோ ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப். ஸோ இனி ஒரு சிஎஸ்கே வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப வளவலன்னு பேசாமல் வாங்க வீடியோ போகலாம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் vs எம்ஐ மேட்ச் பார்த்துருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது, அதனால டாஸ் டிலே ஈடன் கார்டன்ஸில். சரி ஓகே, அங்கே என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி ஜியோ தமிழில் பார்த்துருந்தேன். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிஎஸ்கே பிளேயிங் 11 அதை பற்றி பேசியிருந்தாங்க. எனக்கும் ஒரு நல்ல ஐடியா தான் இருக்குது. ஏன்னா ருத்துராஜுக்கு ஒரு நல்ல ஓப்பனர் இல்லை, மிடில் ஆர்டர் சரியாக இல்லை. ஸோ அதனால் இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது. ஸோ நம்ம ஒப்பீனியனில் ஒரு பிளேயிங் 11 நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொல்லி இப்போ இந்த வீடியோவில் பண்ணியிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து சிஎஸ்கே பிளேயிங் 11 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ள வந்து நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் வச்சுக்கலாம். ஏன்னே தெரியும், அவருக்கு எதுவுமே இல்லை, ஒரு நல்லா ஆடுறாரு. ஆரஞ்சு கேப்லேயும் செகண்டோ தேர்டு ப்ளேஸ்லேயும் இருக்கார். செம்ம நாக் ஆடுவார். போன மேட்ச் தான் டக் அவுட், மற்றபடி எல்லாத்துலேயும் சூப்பராக ஆடியிருக்காரு. ஒரு செஞ்சுரி கிட்ட போயிருக்கு, இன்னொரு செஞ்சுரியாக அடிச்சிட்டாரு. ஒரு பெஸ்ட்டான ஃபார்மில் தான் இருக்கார். கேப்டன்சி ப்ரெஷர் கூட கிடையாது. ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கனால இவர் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேயே வச்சுப்போம். ஸோ ஓப்பனர் சரியில்லைனாலும் நல்ல ஒரு ஓப்பனர் வச்சுருக்கோம், மொயின் அலி எப்படி போவருக்கு 35 வயசு ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பட் இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சீசன்ன்றாங்க. நேற்று ஜியோ தமிழில் சொன்ன மாதிரி தான் அதிரடியான சீசன் அப்படி சொல்லி ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு நாக் வேணும். எஸ்ஆர்ஹெச்சில் 2 ஓப்பனர்ஸும் அப்படி அடிக்கிறாங்க. 5 ஓவரில் 125, 6 ஓவரில் 100 அந்த மாதிரி அடிக்கிறாங்க. ஸோ ஒரு பெஸ்ட்டு நாக் வந்து கொடுக்கணும். அவுட் ஆகாமல் பிளே ஆஃப் வரி பவர் பிளே வரி நல்லா ஆடணும். அந்த மாதிரி ஒரு பிளேயர்னால் மொயின் அலி. ஹேட்ரிக் சிக்ஸஸ் இந்த சீசன்லேயே 2 வாட்டி அடிச்சிட்டாரு. ஸோ நல்ல பிளேயர் தான் தோணுது, இருந்தால் பெஸ்ட்டு. 1 டவுனில் இறங்க போகிறவர் டேரில் மிச்சல். அவருக்கு இந்த பிளேஸ் ரொம்ப சூட்டபுளாக இருக்குது, ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த பிளேஸ்லேயே 250 கிட்ட அடிச்சிட்டாரு. ஸோ பெஸ்ட்டு பிளேஸு உங்களுக்கே தெரியும் எப்படி அடிக்கிறாருன்னு. இப்போ பெஸ்ட்டு ஃபார்மில் இருக்கிறாரு, உங்களுக்கே புரியும் ஏன் அவர் இந்த இடத்துல இருக்கார், அவர் எப்படி ஆடுறாரு. நீங்களே ஒரு அனலிட்டிக்ஸ் பண்ணி பாருங்கள், இந்த இடத்துல எப்படி ஆடுறாருன்னு உங்களுக்கே புரியும். நெக்ஸ்ட்டு ஆறுசாமி சிவம் துபே. இவர் வந்து கொஞ்சம் இப்போ வந்து ஃபார்மில் இல்லை, ஆனால் சரியான ஃபார்முக்கு வந்துடுவார்னு ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம எல்லோரும் இருக்கோம். ஸோ இவருக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல பிளேஸ் தான். 4 வச்சுக்கலாம், 5 வச்சுக்கலாம். ஸோ அதனால் இது வந்து இவருக்கு ஒரு நல்ல பிளேஸு. கரெக்டாக வந்து ஓவர்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு, ஒரு ஓவருக்கு 15 ரன், ஒரு ஓவருக்கு 20 ரன், அந்த டைமில் மிடில் ஓவர்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த டைமில் நல்லா அடிக்கிறதுக்கு இவர் மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறாரு. ஸோ ஒரு தூணாகவே இருக்கிறாரு சிஎஸ்கேக்கு. ஸோ இவர் ஒரு முக்கியமான பிளேயரை தான் உள்ளே இருக்கிறதுக்கு. ஸோ 4 or 5 இஸ் இனஃப், ரைட் பிளேஸ் ஒன்லி. நெக்ஸ்ட்டு வந்து ஜட்டு வந்து இந்த இடத்துக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் தான். 4 அந்த கூட நல்ல ஒரு பிளேஸ் தான். அவர் வந்து ஒரு நல்லா திடீர்னு ஒரு 6 அடிக்கிறது, நல்ல ஒரு ரன்னிங் கேப்பபிலிட்டி உடையவர். டேரல் மிச்சல் வந்து செம்மையாக ஓடுவார். ஸோ அதனால ஒரு நல்ல கேப்பபிலிட்டி இருக்க ஒரு பிளேயர் தான், நல்லாவும் அடிப்பார். அடுத்து நம்ம எட்ரகோடி சமீர் ரிஸ்வி. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ரஷீத் கானுக்கே பாலில் 6 அடித்தவர். நல்ல பிளேயர். சிஎஸ்கே தான் சான்ஸ் தர மாட்டேங்குதுன்னு நம்ம சொல்லலாம். நல்ல பிளேயர் தான், சூப்பராக அடிக்கலாம் இவரை வச்சு. பெஸ்ட் பிளேஸ் டு ஹிம் தான். அப்புறம் 7 தலை தோனி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு பெஸ்ட்டு சூட்டபிள் தாங்க. 6 and 7 இஸ் பெஸ்ட் பிளேஸ் டு ஹிம். கால ஒரு இது இருக்குது, ஆனால் ஒரு 7 பாலும் ஒரு 20 நல்ல ஒரு பவர் பேக்கான ஒரு பேட்டிங் ஆட்டு போகிறாரு. ஸோ அது நமக்கு ரொம்ப முக்கியமான தேவை. போன மேட்ச்லேயும் அதில் பாரதுக்கு அவுட் ஆக வேண்டியது, நம்ம -ரன் நெட் ரன் வரைக்கும் போக வேண்டியது. காப்பாற்றி தான் கொஞ்சம் தான் அடி வாங்கணும். ஸோ அது வரை தலை தோனி இருக்கிறது பெஸ்ட்டு தான். அவர் இந்த ஸ்பாட்லாம் வேஸ்ட் பண்ணல, சொல்லி ஆகணும். அப்புறம் லார்ட் ஷர்துல் தாக்கூர் ரன்ஸையும் கொடுப்பார், ஆனால் ரன்ஸையும் நல்லாவே அடிப்பார். அதனால தான் பவுலர்ஸில் பேட்டிங்கில் கொஞ்சம் பெஸ்ட்டாகனால தான் நம்ம இவரை தலை தோனிக்கு அப்புறம் இறக்குறோம். ஸோ இனி பவுலிங் பற்றி தான் பேசணும். ஸோ துஷார் தேஷ்பாண்டே 2 விக்கெட்டு போன மேட்ச் வச்சா. நான் போன மேட்ச் தான் விக்கெட் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த மேட்ச்சில் ஒரு சரியான சம்பவம், ஏன்னா நம்ம கிரவுண்டு பெஸ்ட்டு சம்பவம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ரிச்சர்ட் கிளீசன். கண்டிப்பாக அவர் இந்த மேட்ச்சில் இருக்கணும். கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் இருக்கணும். ஏன்னா ஓவர்சீஸ் பவுலர் ஒருத்தர் கூட இல்லை நம்ம இப்போ கிட்ட. ஸோ அதனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர், 35 வயசு, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கூட இருப்பார். அதனால் இவர் தேவை, முக்கியமாகவே இவர் தேவை. ஓவர்சீஸ் ரொம்ப முக்கியம், அதில் இவர் முக்கியம். ஏன்னா ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் கூட நம்ம பிளேயிங் 11 இல்லை, இவர் இருந்தால் தான் பெஸ்ட்டு. அட் 11 சிமர்ஜித். ஸோ சிமர்ஜித் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டால் அட் 11 சிமர்ஜித் இருந்தால் பர்ஃபெக்ட். ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் ரச்சின் ரவீந்திரா வந்து இம்பேக்ட் பிளேயராக, ஃபஸ்ட்டு பவுலிங் ஆடினா ரச்சின் ரவீந்திரா இம்பேக்ட் பிளேயராக வரணும். ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடினா சிமர்ஜித் இம்பேக்ட் பிளேயராக வரணும்.
ஸோ ஏன்னா ரச்சின் ரவீந்தா வந்து போராட்டி ரஹானே லூசுத்தனமாக 2 ரன் ஓடி 1 ரன்னுக்காக அவங்க விக்கெட் இழந்தாங்க. ரஹானே அவர் விக்கெட்டையும் இழந்தார், மற்றவங்க ஒரு ரச்சினோட விக்கெட்டையும் இழந்தார். ஸோ அதனால் இவருக்கு இன்னொன்று ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் பெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டால் ரச்சின் ரவீந்தா இஸ் இம்பேக்ட் பிளேயர், ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் சிமர்ஜித் இஸ் இம்பேக்ட் பிளேயர். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே பிளே ஆஃப் சான்சஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிஎஸ்கேக்கு இன்னும் நல்ல சான்ஸ் இருக்குது. ஆனால் என்ன, அடுத்து 2 கம்பல் வின் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு 3rd அல்லது 4th பெஸ்ட்டு பிளேஸாக இருக்கும். அல்லது இவங்க 2nd போனால் அதுக்கு ஒரு சினாரியோ இருக்குது, நான் அதை சொல்கிறேன். அதுபடி நடந்தால் இவங்க கண்டிப்பாக 2nd பிளேஸ் போவாங்க. பட் இவங்களுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது. நெட் ரன் ரேட் நல்லா வச்சுருக்காங்க, டிசி எல்எஸ்ஜி தவிர இவங்க நல்ல ஒரு நெட் ரன் ரேட்டே வச்சுருக்காங்க. ஆனால் தான் இப்போ இவங்க 4th பிளேஸில் சஸ்டெயின் ஆகிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நல்ல ரன் ரேட் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சா கூட நம்ம 2 மேட்ச் அடுத்து 2 மேட்ச் நம்ம ஜெயிச்சோம், நம்ம பெஸ்ட்டுங்க, நமக்கு சேஃபான ஒரு பிளேஸ் கிடச்சிடும், நம்ம பிளே ஆஃப் போயிடுவோம். என்ன 3rd or 4th வரும். ஆனால் 2nd வரணும்னு கூட ஒரு சினாரியோ இருக்குது, அதை நான் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இப்போ சிஎஸ்கே போக வேண்டிய டாப் 2 போகணுன்னா என்ன சினாரியோன்னு இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நேற்று வந்து எம்ஐ விசஸ் கேகேஆர் நடந்தது. கேகேஆர் தான் ஜெயிச்சிருக்கணும் நம்ம சினாரி எப்படியும். ஸோ கேகேஆர் தான் ஜெயித்தாங்க. ஸோ இன்றைக்கி சிஎஸ்கே விசஸ் ஆர்ஆரில் சிஎஸ்கே ஜெயிக்கணும், ஆர்சிபி விசஸ் டிசியில் ஆர்சிபி ஜெயிக்கணும், ஜிடி விசஸ் கேகேஆரில் ஜிடி ஜெயிக்கணும், டிசி விசஸ் எல்எஸ்ஜியில் டிசி ஜெயிக்கணும், ஆர்ஆர் விசஸ் பிபிகேஸில் பிபிகேஎஸ் ஜெயிக்கணும், எஸ்ஆர்ஹெச் விசஸ் ஜிடியில் எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்கணும், எம்ஐ விசஸ் எல்எஸ்ஜியில் எம்ஐ ஜெயிக்கணும், ஆர்சிபி விசஸ் சிஎஸ்கேல சிஎஸ்கே ஜெயிக்கணும், எஸ்ஆர்ஹெச் விசஸ் பிபிகேஸ் வந்து பார்த்திங்கன்னா பிபிகேஸ் ஜெயிக்கணும், ஆர்ஆர் விசஸ் கேகேஆரில் கேகேஆர் ஜெயிக்கணும். இப்படி நடந்தால் நம்ம 2nd பிளேஸில் போவோம். ஏன்னா நம்ம சொன்ன 2 இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர் வந்து ஜெயிக்கலை. ஸோ ஆர்ஆர் இப்போ கீழே போவோம், நம்ம ஜெயிச்சு நம்ம மேலே போவோம். ஸோ நிறையவே வாய்ப்பு இருக்குது நம்ம 2nd பிளேஸு கண்டிப்பாக அடிக்க. ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். மாதிரி உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் 22 யூடியூப் சேனல். இன்றைக்கி மேட்ச்சில் சந்திப்போம்.